மேலும் நாம் பயன்படுத்தும் மந்திரங்களான சிவாய நம, நமசிவாய உட்பட அனைத்து மந்திரங்களும் வடமொழியான ரிக் வேதத்தில் இருந்து கொடுக்கப்பட்டது. இந்த மந்திரங்களை வைத்தும் இந்த மந்திரங்களின் மூலமும் இயற்கை உண்மை கடவுளை உணர முடியாது என்று பெருமானார் சொல்லி இருப்பார் அருட்பெரும் ஜோதி அகவலில். ஆனால் அதை அப்படியே மடைமாற்றி விட்டார் சிவகுரு ஐயா அவர்கள். பெருமானார் தான் எழுதிய அருட்பெரும் ஜோதி அகவலில் நமசிவாய, நாராயணாய நம, சரவணபவ, சிவசிவ போன்ற மந்திரங்களை குறிப்பிட்டிருப்பார். அதனால் சிவகுரு ஐயா சொல்வது என்னவென்றால், அருட்பெரும் ஜோதி அகவலிலேயே நமச்சிவாய, நாராயணாய, சிவசிவ, சரவணபவ போன்ற மந்திரங்கள் எல்லாம் சொல்லிவிட்டார். அதனால் இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு வேண்டும் என்று நம்மை எல்லாம் மடைமாற்ற முயற்சிக்கின்றார். அதனுடைய உண்மையை இப்போது நான் சொல்கின்றேன். 5 8 6 4 முந்துரு மறைமொழி மந்திரமே. நமசிவாய என்பது 5 எழுத்து மந்திரம். ஓம் நமோ நாராயணாய என்பது 8 எழுத்து மந்திரம். சரவணபவ என்பது 6 எழுத்து மந்திரம். சிவசிவ என்பது 4 எழுத்து மந்திரம். 5 8 6 4 முந்துரு மறைமொழி மந்திரமே. முன்பு தோன்றிய வேதங்களால் 5 எழுத்தாலும் 8 எழுத்தாலும் 6 எழுத்தாலும் 4 எழுத்தாலும் மொழியப்பட்ட மந்திரம்தான் இது. எப்படி? முன்பு தோன்றிய வேதங்களால் மொழியப்பட்ட மந்திரங்கள் இது. பின்பு அடுத்த வரியை நாம் கவனிக்க வேண்டும். வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் ஓத நின்று உளவாது ஓங்கு மந்திரமே என்று பெருமானார் பாடுகிறார். அதாவது வேதங்களும் அதன் விரிவுகளாகிய உபனிஷத்துக்களும் ஆகமங்களும் அதன் விரிவுகளாகிய இதிகாச புராணங்களும் இவை அனைத்தும் எவ்வளவுதான் விளக்கி கூறியும் அதனுள் அடங்காததும் குறையாததும் ஓங்குகின்ற மந்திரமே அப்பெரும் ஜோதி என்று இதன் பொருள்.